பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அடிக்கடி கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பீன்ஸ் ரொம்ப சாஃப்டாலாம் வேக வேண்டாம், இந்த மாதிரி 70% வெந்தால் போதும். பீன்ஸ் வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 காய்ந்த மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வேக வச்ச பீன்ஸ் சேர்த்துட்டு தாளிப்பில் லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 1லேருந்து 2 நிமிஷம் வதக்கினா போதும். பீன்ஸ் வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.